எக்லெஸ் வீட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஓவன் இல்லாதவங்களும் இதை செய்யலாம். குக்கரில் வந்து கீழே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சுட்டு, இந்த கேக் ட்ரே இருக்குல்ல, அதையும் அதில் வச்சுட்டு நம்ம ஒரு 50 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா போதும். மேலே கேஸ்கெட்டோ வெயிட்டோ எதுவுமே போடாமல் குக்கர் லிட்டை வந்து மூடி அந்த மாதிரி செய்யணும். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே 1 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் இல்லை கம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கலாம். டெய்ரி மில்க் கூட எடுத்துக்கலாங்க. அதில் பாதி அளவுக்கு பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு அரை கப் வந்து மில்க் மேட் சேர்த்துருக்கேன், அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கோதுமை மாவு 1 கப், அதில் பாதி அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இதுக்கு தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேவைப்படும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கேக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேல இதை சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸிங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். அதில் நான் வந்து மேலே வெள்ளரி விதை தான் தூவியிருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு எதுனாலும் சேர்த்துக்கலாம். மேலே துருவி கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் போல் டாப்பிங் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் ஓவனில் 180 டிகிரியில் ஒரு 45 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறமா பேக்காகி எடுத்துட்டேங்க. சூப்பராக வந்திருந்தது, செம்மையாக வந்திருந்தது. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.